Good evening everyone. என்ன டாபிக் அப்படின்னு முன்னாடி மோட்டிவேஷனல் கோட் பண்ணிட்டு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், நெக்ஸ்ட் ஜாப் அலர்ட்ஸ், அடுத்து டெய்லி குவிசஸ், அடுத்து சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா மேகசின்ஸ், பவர் கேப்சூல்ஸ், நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோஸ். இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு அவைலபிள். பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்டான வெப்சைட் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆன் கொடுத்தீங்கனாலே போதும். டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த வெப்சைட்டில் என்னென்ன ஆல் இண்டியா லெவலில் இல்லை ஸ்டேட் லெவலில் என்ன எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே அது உங்களுக்கு ஆப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். என்ன குவாலிஃபிகேஷன், என்ன ரெக்குயர்மெண்ட், என்ன எவ்வளோ வேகன்சி கேட்டிருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் அதுலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜாப் அலர்ட்ஸுமே உங்களுக்கு அதில் வரும். ப்ரீமியம் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னும் போது ஸோ என்னென்ன அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸ் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்னு வரும்போது புக்ஸ் இருக்குது, புக்ஸ் ஆகட்டும், இ-புக்ஸ் ஆகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்மளோட அடா 247 மொபைல் ஆப்பில் அவைலபிள். நெக்ஸ்ட் நீங்கள் அடா 247 இணையத்துக்கு என்ன வழின்னு பார்க்கும்போது அடா 247 தமிழ் யூடியூப் சேனல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அந்த எக்ஸாமுக்காக ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 5 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து அந்த ப்ராடக்ட்டில் ஃபேக்கல்ட்டிஸ் வில் பி டேக்கிங் கிளாஸ். ஸோ அந்த ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே யூடியூப்லையுமே கிளாஸ் எடுப்பாங்க. யூடியூப்லையுமே கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க. அதுவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பார்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷனாக வந்து அமையும். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எஸ்எஸ்சி ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸோ லாஸ்ட் ஒரு 10-14 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், 2014 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக எஸ்எஸ்சி ஜேஇ மெக்கானிக்கலோட 2014 கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். இப்போ நம்ம இன்னிலேருந்து நம்ம ஃபார் நெக்ஸ்ட் 10 டேஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வில் சீயிங் எஸ்எஸ்சி ஜேஇ மெக்கானிக்கல் 2015 கொஸ்டின் பேப்பர். 2015ல நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 2015ல 4 நாள் நடந்துச்சு அப்படின்னா 8 கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்கும். 3 நாள் நடந்துச்சுன்னா 6 கொஸ்டின் பேப்பர். மார்னிங் 4 ஒரு செஷன், ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் பேப்பர். அதில் ஒன் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடா 247 பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பீன் ட்ரஸ்டட் பை 10 crore plus ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் லெவலில், காலேஜ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு நிறைய வேஸில் பார்த்தீங்க அப்படின்னா they are using அடா 247 for preparing their exams. அதனால you will get flat 17% off on all the products. Use the code Y424 to avail this offer. அடா 247 ஆப் மூலமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ Y424 அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 17% ஆஃபர் கிடைக்கும். ஆஃபர் எண்டிங் சூன். அடா 247 மொபைல் ஆப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம்க்கான ப்ராடக்ட் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கோடு Y424 அப்படின்ற கோடு போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 17% ஆஃபர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2015 எஸ்எஸ்சி ஜேஇ மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். In a homogeneous isotropic elastic material, the modulus of elasticity E in terms of G and K is equal to what? E என்றது பார்த்தீங்கன்னா modulus of elasticity, G என்றது பார்த்தீங்கன்னா modulus of rigidity, K என்றது பார்த்தீங்கன்னா bulk modulus. இந்த மூணு மாடுலஸோட ரிலேஷன் 2 இருக்கு. அதில் ஒன் ஆஃப் த ரிலேஷன் என்ன, எப்படி வரலாம்? நான் முன்னாடியே சொன்னேன், யங்ஸ் மாடுலஸ் பார்த்தீங்க அப்படின்னா E, ரிஜிடிட்டி மாடுலஸ் அப்படின்றது G, பல்க் மாடுலஸ் அப்படின்றது K. ஸோ இந்த மூணு மாடுலஸை ஈக்குவேட் பண்ணுற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் என்ன, ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 நீங்கள் பார்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் 2த்துல ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். என்ன இங்கே பண்ணி வச்சிருக்காங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான். கே வந்து நியூமினேட்டர்லையும் ஜி வந்து டினாமினேட்டர்லையும் அடிஷனல் சப்ஸ்ட்ராக்ஷன், அடிஷனல் மல்டிப்ளிகேஷன் அடிஷனாகவும் அந்த மாதிரி மாற்றி தான் வச்சுருப்பாங்க. கரெக்டான உங்களுக்கு அதுக்கான ரிலேஷன் தெரிஞ்சுதான் நீங்கள் கரெக்டாக ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கேன் ஆன்சர் திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின். I'll repeat once again. In homogeneous isotropic elastic material, the modulus of elasticity E, Young's modulus. அடுத்து பார்த்தீங்கன்னா in terms of G என்றது rigidity modulus இல்லைனா modulus of rigidity, and K என்றது பார்த்தீங்கன்னா bulk modulus is equal to what? E in terms of G and K.
Options are given. Option A, B, C and D. So what is the correct answer for question number 101? Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join the MCQ question discussion. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Correct answer is option A. A னா என்னன்னு பாருங்க. 9 kg divided by G plus 3K. So E என்றது பார்த்தீங்கன்னா modulus of elasticity, G என்றது modulus of rigidity, K என்றது bulk modulus இருந்தா இதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா E is equal to 9 kg divided by 3K plus G or 9 kg divided by G plus 3K. Denominator plus என்றதால எப்படி வேணா மாத்தி போடலாம். இந்த மாதிரி தான் வந்து மாத்தி கேட்பாங்க. G க்கு பதிலா K, K க்கு பதிலா G, numerator denominator. So கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா either it can be this or it can be this. 9 kg divided by 3K plus G is the correct answer. Next, question number 102. In a composite bar, the resultant strain produced will be what? In a composite bar, the resultant strain produced will be what? Option A, sum of the strain produced by individual bars, same as the strain produced in each bar, difference of strain produced by individual bars. Option D, same as the stress produced in each bar. What is the correct answer for question number 102? Composite bar, composite na enna appadina ஒரே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல், காம்போசிட்னால டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் சேர்ந்து செஞ்ச ஒரு ப்ராடக்ட் நார்மலாக ஒரே மெட்டீரியல் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் யூஸ் பண்ணால் ஒரு மெட்டல் தான் யூஸ் பண்ணுவோம், வுட் யூஸ் பண்ணால் வுட்டு தான் யூஸ் பண்ணுவோம், பிளாஸ்டிக்னா பிளாஸ்டிக். ஸோ இதே வுட்டு பிளாஸ்டிக் சேர்த்து யூஸ் பண்ணுறோம், இல்லை வுட் அண்ட் வேறு மெட்டல் சேர்த்து யூஸ் பண்ணுறோம், அந்த நைலான வேற ஒரு மெட்டீரியல், பிளாஸ்டிக்கும் வேற ஒரு ஃபேப்ரிக் சேர்த்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ எந்த ஒரு இடத்துல ரெண்டு மெட்டீரியலை சேர்ந்து அதுக்கான பர்பஸை வந்து யூஸ் பண்ணுறோம், தட் வி கால் இட் அஸ் அ காம்போசிட். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ரெண்டு மெட்டீரியல் சேர்ந்து செஞ்ச ஒரு காம்போசிட் பார், ரெண்டுக்கு மேற்பட்டு, ஓகேவா? காம்போசிட் பார் ரிசல்டன்ட் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ்ட் வில் பி வாட் அப்படின்றத கொஸ்டின். The options are given below. Choose the correct answer from A, B, C and D. What is the correct answer for question number 102? Those who are watching live can guess the answer. Likewise, share the link with your friends so that they can also join in MCQ question discussion. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Correct answer பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் B. In a composite bar, the resultant strain produced will be same as the strain produced by individual bar. So strain அப்படின்றது என்ன? strain பார்த்தீங்க அப்படியே strain என்னவா இருக்கும் அப்படின்னா நார்மலாக இருக்க ஒரு இண்டிவிஜுவல் பார்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகுமோ அதே அளவுக்கு தான் வந்து காம்போசிட் பார்லையும் ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ். Good evening, Anbu Chelvan. Thank you for joining. Good evening, Sairam. Thank you for joining. Next, moving on to question number 3. Two springs of stiffness K1 and K2 respectively are connected in series. What will be the stiffness of the composite spring? ரெண்டு ஸ்ப்ரிங் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க இன் சீரீஸ். சீரீஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு அது கூட இன்னொரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஸ்ப்ரிங் ஒன்னோட ஸ்டிஃப்னஸ் K1, ஸ்ப்ரிங் 2ஓட ஸ்டிஃப்னஸ் K2 எந்த மாதிரி இருக்கும்? தி ஆப்ஷன்ஸ் கிவன் ஆர் K is equal to K1 K2 divided by K1 plus K2. Option B, K is equal to K1 plus K2 divided by K1 K2. Option C, K is equal to K1 plus K2. And option D, K is equal to K1 into K2. What is the correct answer for question number 103? ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கு, ரெண்டு ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா வேற வேற ஸ்டிஃப்னஸ் இருக்கு. அந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கை நம்ம என்ன பண்ணுவோம், சீரீஸாக கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வாட் வில் பி த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த காம்போசிட் ஸ்ப்ரிங்? காம்போசிட் அப்படின்றது நான் என்ன சொன்னேன், ஒரே ஸ்ப்ரிங் இருந்ததுன்னா தட் வி கால் இட் அஸ் அ ஸ்ப்ரிங். எப்போ நம்ம ரெண்டு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணிருக்கோம், வேற வேற ஸ்டிஃப்னஸ் இருக்கு, அந்த ரெண்டு கனெக்ட் பண்ண ரெண்டு ஸ்ப்ரிங்குமே சேம் ஸ்டிஃப்னஸாக இருந்ததுன்னா அது ஒரே ஸ்ப்ரிங்கை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரிங்குக்கு வேற ஸ்டிஃப்னஸ் இருக்கு, இந்த ஸ்ப்ரிங்குக்கு வேற ஸ்டிஃப்னஸ் அப்படின்னும் போது தட் வி கால் இட் அஸ் அ காம்போசிட் ஸ்ப்ரிங். ஸோ அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன? For question number 103, what is the correct answer? Check பண்ணி பார்ப்போம். Any other guesses for question number 103?
Any other guesses for question number 103? Check பண்ணி பாப்போமா என்ன ஆன்சர்னு. கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A, that is k is equal to k1 k2 divided by k1 plus k2. k1 k2 divided by k1 plus k2. So 1 by ke அப்படின்றது என்ன அப்படின்னா ஈக்குவலன்ட் ஸ்ப்ரிங் ஸ்டிஃப்னஸ். ஸோ k1 அப்படின்றது முதல் ஸ்ப்ரிங்கான ஸ்டிஃப்னஸ், k2ன்றது ரெண்டாவது ஸ்ப்ரிங்கான ஸ்டிஃப்னஸ் அப்படின்னா ke அப்படின்னா ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ். k1 k2 சேர்ந்தது அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்டிஃப்னஸ் வரும் அப்படின்றது என்னது ke-ல நம்ம பார்க்கக்கூடியது. அப்போ 1 by ke is equal to 1 by k1 plus 1 by k2. 1 by ke further equal to k2 plus k1 divided by k1 k2. k2 1 by ke is equal to k2 plus k1 divided by k1 plus k2. Therefore ke is equal to k1 k2 divided by k1 plus என்னது ஆப்ஷன் A, k1 k2 divided by k1 plus k2. கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் A. ke ஃபார்முலா இருக்காங்க. ke is equal to 1 by ke னா இந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ ke ன்னு வரும்போது என்ன வரும், இதுக்கான ரெசிப்ரோக்கல். ஸோ k1 k2 மேல வந்துடும், k1 plus k2ன்றது கீழே வந்துடும். ஸோ k1 k2 divided by k1 plus k2. Next, moving on to question number 4. A solid shaft transmits 44 kilowatt at 700 RPM. RPM பதிலா என்ன இருக்கு, RPS, revolutions per second. A solid shaft transmits 44 kilowatt at 700 RPS. Calculate the torque produced. So torque ஆன ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 10 நியூட்டன் மீட்டர், 100 நியூட்டன் மீட்டர், 600 நியூட்டன் மீட்டர் அண்ட் 60 நியூட்டன் மீட்டர். டார்க் ஃபார்முலா வந்து என்னவா இருக்கும், 2pi n divided by 60. 2pi n divided by 60. செக் பண்ணி பார்க்கலாமா என்ன ஃபார்முலா என்ன எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்னு. ஃபார் क्वेश्चन நம்பர் 104. ஸோ பவர் பார்த்தீங்கன்னா 44 கிலோவாட் கொடுத்துருக்கிறது. ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 700 RPS. ஸோ RPS RPM மாற்றுறதுக்கு இன்டூ 60, அப்போ என்ன மாறிடும், RPM ஓட வேல்யூவா மாறிடும். ஸோ 42,000 RPM. 700 RPS அப்படின்றத 700 into 60 which gives 42,000 RPM. So power required, P ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2pi nt by 60. ஸோ இதில் நமக்கு என்ன வேல்யூ தான் தெரியாது, T ஓட வேல்யூ தான் தெரியாது. P ஃபார்முலா 2pi nt divided by T, where T is equal to 2pi n by 16 வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், டேரக்டா பவர் கொடுத்துருக்கிறதால பவர் வச்சு நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ T ஓட வேல்யூ மட்டும் தெரியாது, மீதி எல்லா வேல்யூ என்ன பண்ணுறோம், we are substituting. 2pi-க்கு n-க்கு அட் t-க்கு தெரியாது, divided by 60. இந்த 44ன்றது பார்த்தீங்கன்னா பவர் P ஓட வேல்யூ. ஸோ ஃபைனலாக T is equal to 1 by 100 into K நியூட்டன் மீட்டர். ஸோ கிலோ நியூட்டன் வருது, 1 by 100 கிலோ நியூட்டன் மீட்டர் வருது. நமக்கு நியூட்டன் மீட்டரில் தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதால என்ன பண்ணுறோம், 1000 divided by 100 which is 10. 0 0 என்ன ஆகும், கேன்சல் ஆச்சு அப்படின்னா 10 நியூட்டன் மீட்டர். ஸோ கிலோ நியூட்டன் மீட்டர்ன்றதை நம்ம என்ன மாற்றுறோம், 10 நியூட்டன் மீட்டர் மாற்றும் போது நமக்கு ஆன்சர் கிடைக்குது, which gives ஆப்ஷன் A. Solid shaft of 44 kilowatt at 700 RPS produce a torque of 10 Newton meter. Next, question number 105. What are the equilibrium conditions to be satisfied for a particle with a system of non-coplanar concurrent forces? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், நான் கன்கரண்ட், பிளேனாரு, நான் கோப்ளேனார், ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்ஸ்லேயும் வரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ்லையுமே வரும். மெக்கானிக்ஸ்லேயும் வரும், டைனமிக்ஸ்லேயும் வரும். ஸோ இந்த டாப்பிக்கில் தான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைடு ஃபார் எ பார்ட்டிகல் அப்ளைடு வித் அ சிஸ்டம் ஆஃப் நான் கோப்ளேனார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்? For question number 5, 105, what is the correct answer? Any guesses by those who are watching live? Any guesses by those who are watching live? Check பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர்னு. கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் D. For non-coplanar concurrent forces, equilibrium conditions are summation fx is equal to 0, fy is equal to 0, fz is equal to 0. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா mx is equal to 0, my is equal to 0, mz is equal to 0.
ஃபோர்ஸும் மூணுமே எக்ஸ் ஒய் ஜெட்லேயே 0. மொமெண்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே 0. என்ன கண்டிஷனுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ, நான் கோப்ளைனார் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்க்கு ஆப்ஷன்ஸ் என்ன? ஃபோர்ஸுமே எக்ஸ் ஒய் ஜெட் 3 0. மொமெண்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே 0. நெக்ஸ்ட் question number 106. As per first law of thermodynamics, when any system confined within a boundary is carried through a series of operations such that the final state is same as the initial state, then what happens? As per first law of thermodynamics, when any system confined within a boundary is carried through a series of operations then such that the final state is the same as initial state, then we call it as what? The options are given. What is the correct answer for question number 106? Network transfer is higher than net heat transfer. Network transfer is lower than net heat transfer. Network transfer is equal to the net heat transfer. And option D, network transfer is equal or higher than net heat transfer. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. question number 106. for those who are watching live, இதுதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்றது நீங்க கெஸ் பண்ணுங்க. நம்ம கரெக்ட் ஆன்சர் செக் பண்ணும்போது நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம் என்ன ஆன்சர் அப்படின்னு. ஓகேவா? for question number 106, option C, that is net work transfer is equal to net heat transfer. According to first law of thermodynamics, in case of a cyclic process such as final state is same as initial state is same for a closed system, any system confined within a boundary, then net work transfer is equal to net heat transfer. Final state initial state ஒரே மாதிரி தான் இருக்கு, எந்த டிஃபரன்ஸுமே இல்ல அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கன்ஃபைன்ட் ஒரு க்ளோஸ் சிஸ்டம்ல இருக்கு within a boundary. அந்த மாதிரி கண்டிஷன்ல என்னன்னா நெட் ஒர்க் டிரான்ஸ்ஃபரும் நெட் ஹீட் டிரான்ஸ்ஃபரும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் question number 107. Enthalpy is calculated as what? Enthalpy is calculated as what? Option A, sum of internal energy and product of pressure and volume of system. Option B, sum of internal energy and product of pressure and density of the system. Option C, difference between internal energy and the product of pressure and density of the system. And option D, difference between internal energy and the product of pressure and volume of the system. Enthalpy எப்படி calculate பண்றாங்க? So 4 options கொடுத்திருக்காங்க. How do we find enthalpy? The options are given below. Choose the correct answer from option A, B, C and D. So question number 107 க்கு what is the correct answer? Check பண்ணி பார்க்கலாமா? What is the correct answer for question number 107? Any guesses? Those who are watching live? Right, check பண்ணி பார்ப்போம். 107 க்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A, that is enthalpy H is equal to U plus PV. U ன்றது internal energy, P ன்றது pressure, V ன்றது பாத்தீங்கன்னா volume. So enthalpy H is equal to internal energy plus pressure into volume. Internal energy plus product of pressure and volume. இதுதான் பாத்தீங்கன்னா enthalpyக்கான value. So 107A என்ன சொல்லுது? Sum of internal energy and product of pressure and volume. Internal energy அப்படின்றது U plus product of pressure energy P into volume V. U plus P into V. அதுதான் வந்து நமக்கு பார்க்கிறது. Enthalpy H is equal to U plus PV. Moving on to the next question. Question number 108. Devasakti, good evening. Thank you for joining. Question number 107 க்கு option B சொல்லிருக்கீங்க. The correct answer is option A. Sum of the internal energy and product of pressure and density. So U plus P வரைக்கும் கரெக்டா சொல்லிருக்கீங்க. இடத்துல V தான் வரும், density rho வராது. U plus P into V. நோட் பண்ணிக்கோங்க. Good try. Moving on to the next question. Question number 108. Area below the PV diagram of a non-flow process represents what? The area below the PV diagram of a non-flow process represents what? Option A, heat transfer. Option B, mass transfer. Option C, work transfer. And option D, entropy transfer.
area below the PV diagram of a non-flow process represents what? Option A, heat transfer. Option B, mass transfer. Option C, work transfer. And option D, entropy transfer. What is the correct answer for question number 108? Those who are watching live can guess the answer. Good evening, Jana Siva. Thank you for joining. Enthalpy definition. Enthalpy definition. Enthalpy it is a property of a thermodynamic system whose sum of internal energy and product of pressure and volume is equal to enthalpy. Enthalpy sum of internal energy and product of pressure and volume. அதுதான் வந்து क्वेश्चनல கேட்டிருக்காங்க. எப்படி வந்து என்தால்பியை கால்குலேட் பண்றாங்க. சோ அந்த டெஃபினிஷனை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர்னு தெரிஞ்சுக்கலாம். வெரி குட், கரெக்டா சொல்லிருக்கீங்க ஜனா. மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. 108 க்கு என்ன ஆன்சர்? The area below the PV diagram of a non-flow process represents what? Any guesses? Those who are watching live. Question number 108. Check பண்ணி பார்க்கலாமா? For a non-flow process, the area under pressure volume diagram, அதாவது PV diagram shows work done or work transfer. Non-flow processல area under PV diagram shows either it can be work done or work transfer. Okay, moving on to the next question. Question number 109. The heat engine is a device that operates on thermodynamic cycle. Option A, to convert heat supplied into complete work energy under reversible condition. Option B, to convert heat supplied into complete work energy under all conditions. Option C, to produce useful work from the heat received from a source also rejects the remaining heat to the sink under all conditions. Option D, to produce useful work from heat received from a source and also reject remaining heat to the sink under reversible condition. What is the correct answer for question number 109? நாலு ஆன்சரையும் நீங்க ஒரு தடவை once or twice நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் என்னன்றது ஈஸியா நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். For question number 109, what is the correct answer? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. Any guesses by those who are watching live? Question number 109. What is the correct answer for question number 109? Correct answer பாத்தீங்கன்னா option C. அதாவது heat engine is a device that works on the basis of thermodynamic cycle which receives heat from source. ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட்டை ரிசீவ் பண்ணி அந்த வாங்கின ஹீட்டை என்ன பண்ணும் அப்படின்னா it converts into useful work partially and rejects the remaining heat into sink under all conditions. Input கொடுக்குறோம், அது எவ்வளோ இன்புட்டை எடுத்துக்குதோ அந்த எடுத்துக்கிற இன்புட்டை யூஸ்ஃபுல் ஒர்க்கா மாற்றும். ரிமைனிங் ஹீட் என்ன பண்ணும்? இட் டிரான்ஸ்ஃபர்ஸ் டு த சிங்க் ஏரியா. ஓகேவா? திஸ் இஸ் த क्वेश्चन ஆன்சர் ஃபார் क्वेश्चन 109. The last question for today, question number 110. Question number 110. Subcooling in vapor compression is what? Question number 110. Subcooling in vapor compression cycle is what? Option A, decreases the required work and refrigeration effect. Option B, increases the required work and refrigeration effect. Option C, increases the required work and decreases the refrigeration effect. Option D, does not affect the required work and increases the refrigeration effect. What is the correct answer for question number 110? Subcooling in a vapor compression cycle என்ன பண்ணுது? Options are given below. Choose the correct answer from the given options A, B, C and D. Any guesses? Those who are watching live, check பண்ணி பாப்போமா என்ன ஆன்சர்னு. Subcooling in a vapor compression cycle does what? Correct answer is option D. In vapor compression cycle, subcooling does not affect the required work and refrigeration effect increase. The vapor compression cycle, subcooling
does not affect the required work and refrigeration effect increase அப்படின்றதா கரெக்ட் ஆன்சர். ஸோ ப்ரீவியஸ் நம்ம நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வில் பி டிஸ்கஸிங் 5 questions in a day. ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெக்வஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 2015 பேப்பர்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வர எல்லா பேப்பருமே டெய்லி நம்ம வில் பி டிஸ்கஸிங் 10 questions daily. ஸோ டெய்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வில் பி அட் 5:30 PM in the weekdays and 5 PM in the weekend. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ நம்மளோட SSC JE மெக்கானிக்கலான பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸ்டார்டட் த பேட்ச் ஆன் August 22. மெக்கானிக்கல் மட்டும் ஸ்டார்ட் பண்ணோம், ரெக்கார்டிங் கிளாஸ் மட்டும். ரீசனிங் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்க அப்படின்னா August 29th நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த நம்மளோட பேட்ச்ல பார்த்தீங்கன்னா 2 சிறப்பு அம்சம் இருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ்ல ரீசனிங்க்கு தனி ஃபேக்கல்ட்டி, ஜென்ரல் ஸ்டடீஸ் தனி ஃபேக்கல்ட்டி, மெக்கானிக்கல் தனி ஃபேக்கல்ட்டி. ஏன்னா இந்த 3 சப்ஜெக்ட் தான் வந்து SSC JE மெக்கானிக்கல்ல சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சப்ஜெக்ட்டுக்குமே தனி ஃபேக்கல்ட்டி போட்டு ஒரு நாளைக்கு 4 hours ஆஃப் லைவ் கிளாஸஸ். மார்னிங் 11 AM to 12 PM வந்து ரீசனிங், 1 PM to 2 PM வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், 7 PM to 9 PM பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல். ஸோ ஒரு வேளையில் யாராவது ரெக்கார்டட் கிளாஸ் லைவ் கிளாஸ் பார்க்க முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா வித்தின் 24 hours லைவ் கிளாஸ் என்னவா மாறிடும், ரெக்கார்டட் செஷனாக மாறிடும். ஸோ அதனால 24 hours அவங்க என்ன பண்ணிடலாம், நாளைக்கு செஷன் நாளைக்கு கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவங்க மிஸ் பண்ண கிளாஸை பார்த்து தே கேன் கண்டினியூ ஃபார் த நெக்ஸ்ட் செஷன். ரெண்டாவது தனி சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா நம்மளோட பேட்சில் டெஸ்ட் சீரிஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கூட இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அவங்க ஒரு லெவல் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா தே கேன் செல்ஃப் எவாலுவேட் தெம்செல்ஸ். அவங்க ப்ராப்பரான ஒரு ப்ரிப்பரேஷனில் போயிட்டு இருக்காங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சில பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நினச்சிட்டு ஒரு டெஸ்ட் எழுதினாலும் தெரியும் அவங்க இன்னும் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ டெஸ்ட் சீரீஸில் இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட், ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் மார்க் டெஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லை ரீசனிங் GS இந்த மார்க் டெஸ்ட் எழுதினாலும் சரி, அவங்க என்ன பண்ணிக்கலாம், தே கேன் செல்ஃப் எவாலுவேட் தெம்செல்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் டு கெட் மோர் மார்க்ஸ் இன் தர் ஆக்சுவல் எக்ஸாம். ஸோ ஆக்சுவல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்க போகுது, November 14, 15, 16 நடக்கும்போது இந்த எக்ஸாமோட லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் முடிஞ்சிருச்சு. September 2 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதனால இப்போ இருந்து யாரா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற எக்ஸாம் என்ன பண்ணலாம், வித்தவுட் எனி ஃபியர் கான்ஃபிடென்ட்டாக எழுதலாம். ஸோ ஃபைனல் இயர் BE ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபைனல் இயர் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ப்ரிப்பேர் ஃப்ரம் நவ் இட் செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் எக்ஸாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக எழுதுறதுக்கு இந்த 1 year ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 years உள்ளே இருக்கிற டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணவங்க இல்லைனா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க எலிஜிபிள். 30 years டிப்ளமா முடிச்சவங்க இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் முடிச்சவங்க இருந்தாலும் they are eligible to attend SSC JE exam. So if you have any doubts regarding SSC JE இல்லைனா நம்மளோட பேட்ச் ரிகார்டிங் டவுட் இருந்து அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கான என்ன கிளாரிஃபிகேஷன் அப்படின்றத நான் செக் பண்ணிட்டு I will then reply for you in the comment section. So thank you for watching ADA 247 Tamil. Do like, share, comment and subscribe. மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஐகான் பெல் ஐக்கானை ஆல் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்பெல்லாம் வந்து ஒரு யூடியூப்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் கிளாஸ் வருதோ உங்களுக்கு அப்போ யூடியூப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ புட் யோர் பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன் டு ஆல் டு கெட் டைம்லி நோட்டிஃபிகேஷன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் எனி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் ஆர் SSC JE மெக்கானிக்கல், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் at g.deepak@ada247.com g.deepak@ada247.com. Thank you all for joining. See you guys